புதிய குற்றவியல் சட்டம். இது இந்த நிர்பயா சம்பவம் முதல் அதைத் தொடர்ந்து ஒரு சட்டம் அமல்படுத்தப்பட்டது. அதே போல் இந்த மேற்கு வங்கம் ஆர்ஜிகர் மருத்துவமனை, தமிழகத்தில் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை மற்றும் அதைத் தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழக நிகழ்வுகள், இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ச்சியாக அண்மை காலங்களில் அதிகரிப்பதற்கு அது என்ன காரணம்? இந்த கடுமையான சட்டங்களால் இந்த குற்றங்களை முழுமையாக தடுத்து விட முடியுமா, அல்லது எந்த வகையில் இந்த மாற்றங்கள் குற்றங்களை குறைப்பதற்கு நீங்கள் ஒரு சட்ட ரீதியாக ஒரு வழக்கறிஞராக சமூகத்திற்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? இப்போ இந்த சம்பவங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இது போன்ற சம்பவங்கள் இதுக்கு முன்னாடி நடக்கலைன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. அதாவது இப்போ சமீப காலமாக there is an exponential increase அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ என்ன அப்படின்னா, சமூக ஊடகங்கள் வந்ததுனால ஒரு இன்க்ரீஸ்டு ஃபோக்கஸ் இருக்கு ஆன் எனி கிரைம். இதே போல ஒரு சென்சிட்டிவான இஷ்யூஸ்ல ஒரு ரினியூடு ஃபோக்கஸ் இருக்கு. ஒரு சின்ன விஷயத்தை கூட பெருசா பூதாகரமா அப்படின்னு சொல்லி இது பண்ணக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை நிலவு. இதுக்கு சின்ன எடுத்துக்காட்டு சொல்ல முடியும். ஆளுநர் மாளிகைக்கு முன்னாடி கருக்கா வினோத்னு ஒரு ரவுடி, அவன் என்ன பண்றான், பாட்டில எடுத்து கீழே வைக்கிறான். அதுக்குள்ள போலீஸ் அவனை போய் பிடிச்சிடுறாங்க. ஆளுநர் மாளிகை மீது தாக்குதல், வெடிகுண்டு தாக்குதல் அப்படின்னு சொல்லி சென்சேஷனலைஸ் பண்ணாங்க. அதை அப்படியே அது பிசு பிசுத்து போனது. சரி, அது போல இப்போ சில விஷயங்கள்ல அந்த சென்சேஷனலிசம் வில் ஒர்க். எஸ்பெஷலி when it பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்துல இப்படிப்பட்ட ஒரு இது இருந்தது, ஒரு சென்சேஷனலிசம் ஆனது. அது அங்க நீதி கிடைப்பதற்கு உறுதுணையாக இருந்தது. அதே போல அந்த கஸ்டோடியல் டெத், பென்னி தூத்துக்குடியில அந்த கஸ்டோடியல் டெத், அந்த சென்சேஷனலிசம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. நம்முடைய இதுல அதே போல தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவம், அதுல அந்த சென்சேஷனலிசம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. செல்வி லாவண்யாவுடைய மரணத்துல அந்த சென்சேஷனலிசம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சா? இல்ல. சோ சென்சேஷனலைஸ் ஆகுதுன்றதுக்காக இப்பெல்லாம் ஜாஸ்தியா போகுது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்க முடியாது. இப்ப நீங்க கிரைம் ரேட்ஸ் கடந்த 10 வருடங்கள்ல எவ்வளவு இருக்கு, இப்போ 3 வருடங்கள்ல எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஏறக்குறைய அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஆய்வுகளும் என்ன சொல்லுது அப்படின்னா, தமிழ்நாடுல தான் பெண்களுக்கான சேஃப் சிட்டிஸ் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பெங்களூரு டாப் சேஃப் சிட்டின்றாங்க. அதுக்கப்புறம் எதுன்னு பார்த்தா சென்னை பெண்களுக்கான சேஃப் சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் நீதிபதி என்ன சொல்றாரு, அதெல்லாம் சென்னையில இருக்கவங்களாம் நல்லவங்களா இருக்காங்க, கோயம்புத்தூர்ல இருக்கவங்களாம் நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இது அவருடைய கருத்து. அதை நம்ம அப்படிதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை எப்பவுமே அந்த ஒரு ஹீனஸ் கிரைம்ஸ் அகைன்ஸ்ட் விமென் அப்படின்றது நிறைய இருக்காது. அங்கொன்றும் இங்கொன்றும் ஏதாவது ஒன்று நடக்கும். நம்ம கொஞ்சம் சென்சிட்டிவான ஆட்கள். பெண்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மரியாதையை கொடுக்க வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு ஒரு பாதுகாப்பான உணர்வை கொடுக்க வேண்டும் என்பதை எல்லாரும் உணர்ந்தவர்கள். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கடுமையாக்கப்படக்கூடிய இந்த சட்டங்கள் ஓரளவுக்கு இதை ஒரு 2 முறை, அதாவது பிளான் பண்றவங்கள ஒரு 2 முறை யோசிக்க வைக்கும் அப்படின்றத மாற்று கருத்து இல்லை. பட் என்ன அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த கிரைம்ஸ் ஹேப்பன் அவுட் ஆஃப் பேஷன், சடன், திடீர்னு வரக்கூடிய ப்ரொவோகேஷன், அதனால நடக்கும். அப்போ கிரேவ் அண்ட் சடன் ப்ரொவோகேஷன்ல நடக்கலாம், இந்த விஷயங்கள் இருக்கும். ஸோ அப்போ என்னன்னா, இது தூக்கு தண்டனை, மரண தண்டனை எதுவுமே கண் முன்னாடி நிற்காது. அந்த ஒரு ரொம்ப அந்த மனநிலையில் இருக்கக்கூடியவங்க, ரொம்ப அக்ரவேட்டட் மனநிலையில் இருக்கக்கூடியவங்க எதை பற்றி யோசிக்காம தான் அந்த கிரைமை பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு விஷயம். அதே போல் இன்னொன்று என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எல்லாம் பாடிட்டு போயிட்டாங்க, சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கும், திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்கும், திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்னு சொல்லி 70 வருடங்களுக்கு முன்னாடியே பாடிட்டாங்க. அது இன்றளவும் அது பொருந்தும். அதுக்காக நம்ம எதுக்காக சட்டங்களை போடணும்னு கேட்க முடியாது. நம்முடைய வேலை, நம்முடைய கடமை, அரசுடைய கடமை என்ன, அதை எப்படி சிறப்பாக செயல்படுத்த முடியும். பெண்களுக்கு மிக மிக பாதுகாப்பான மாநிலம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த கடந்த 3 ஆண்டுகள்ல திமுக செய்திருக்கக்கூடிய ஒரு செயற்கரிய சாதனை என்னன்னு பாத்தீங்கன்னா, பெண்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் இந்த திட்டங்களின் மூலமாக.
திமுக கொண்டு வந்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லா திட்டங்களுமே பாத்தீங்க அப்படின்னா பெண்களுடைய வாழ்க்கையை மாற்றி போடக்கூடிய புரட்சிகரமான திட்டங்கள். ஓகே சார். சோ இப்ப எதிர்கட்சிகளுக்கு என்ன அப்படின்னா அதை எப்படியாவது டார்னிஷ் பண்ணணும், அதை எப்படியாவது வந்து இது பண்ணணும் அப்படின்றதுதான். ஐயோ அதனாலதான் பெண்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு சின்ன சம்பவம் நடந்தாலும் அதை வந்து பெருசாக்கி அரசு செயல்படவில்லை, இப்படி போலீசார் செயல்படவில்லைன்னு சொல்லி ஒரு பொய்யான பிரச்சாரத்தை கட்டவிழ்கிறார்கள்.